ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. அதற்கு அவர், இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற வேறு விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அதாவது ஏசப்பா ஒரு மகனுக்குள்ள ஒரு பிசாசை துரத்துறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் இருக்கிறான். அந்த தகப்பனோட பிள்ளை வந்து அவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. அந்த தகப்பன் வந்து அந்த பிள்ளையை கூப்பிட்டு நேராக சீசரை கொண்டு வர. சீசரை போய் சொல்கிறான், ஏசப்பா சீசனை போய் சொல்கிறான், இது போல் என் பிள்ளைக்கு வந்து பிசாசு பிடிச்சி உங்களால் துரத்த முடியுமான்னு சொல்லி சீசனை கேட்கும்போது சீசனை சொல்கிறான் துரத்துன்னு சொல்லி சீசனை துரத்துறாங்க. அந்த பையனுக்குள்ள இருக்கிற பிசாசு போல. அதுக்கப்புறம் அந்த தகப்பன் வந்து நேராக அந்த பிள்ளையை கூப்பிட்டு ஏசப்பா கிட்ட போய் சொல்கிறான், இது போல் வந்து என் பிள்ளைக்கு வந்து பிசாசு பிடிச்சிருக்கு. அந்த பிசாசு வந்து என் பிள்ளை வந்து தீலியும் தண்ணிலையும் தள்ள பார்க்குது. என் பிள்ளையோட ஜீவன் அந்த பிசாசு எடுக்க பார்க்குது. ஆண்டவரே, என் பிள்ளையோட ஜீவனை காப்பாற்றுங்க. அதாவது உங்கள் சீசரை கொண்டு வந்த உங்கள் சீசரில் துரத்த முடியல, உமால துரத்த முடியுமா? அந்த தகப்பன் வந்து அந்த பிள்ளையோட தகப்பன் வந்து ஏசப்பா எடுக்கும்போது ஏசப்பா என்ன சொல்லு, நீ விசுவாசம் கூடுமான்னு சொல்லி ஏசப்பா அந்த தகப்பனை பார்த்து சொல்லும்போது உடனே அந்த தகப்பன் சொன்னான், எனக்குள்ள அவிசுவாசம் இருக்கு ஆண்டவர், அது நீங்கி போங்க, நீங்கள் எனக்கு உதவி சொல்லி அவன் கேட்குறான். அதே போல் ஏசப்பா அவனுக்கு உதவி செய்கிற அந்த அவிசுவாசம் நீங்கள் பார்த்தாங்க. போய் ஏசப்பா விசுவாசிக்க ஆரம்பிச்சான். ஏசப்பா அடுத்த செகண்ட் அந்த பிள்ளைக்குள்ள ஒரு பிசாசை வந்து துரத்துறாரு. அந்த பிசாசு அந்த பிள்ளையோட வெளியே ஓடிச்சு. அந்த பிள்ளை அந்த நேரம் சுகம் பெற்றான். அதுக்கப்புறம் சீசர் வந்து கேட்குறாங்க, ஆண்டவர் இது போல் அந்த பிசாசை நான் வந்து அந்த பிள்ளைக்குள்ள ஒரு பிசாசு துரத்து நானும் போல ஆண்டவரே, நீங்கள் துரத்துறீங்க, அது போயிச்சு ஆண்டவர் சொல்லி ஏசப்பட சொன்னார். சில பிசாசு வந்து நீங்கள் ஜெபத்தினால உபவாசம் போட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி சீசரில் பார்த்து சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும். நம்ம அநேக பேர் வந்து பிசாசு பிடியில் மாட்டியிருக்கோம். பிசாசு கட்டில் ஏதோ ஒரு பாவத்தினால ஏதோ ஒரு தவறுனால நம்ம பிசாசில் வந்து மாட்டியிருப்போம். பிசாசு கட்டில் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். நீங்கள் ஒரு நாள் சரி நீங்கள் பிசாசு கண்டு பயப்படாதீங்க. ஆண்டோடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் எந்த சூழ்நிலை சரி கர்த்தர் கர்த்தரை விசுவாசி ஏசப்பா சொல்கிறாரு. சில பிசாசை வந்து நம்ம துரத்துனாக்கா நம்ம வந்து உபவாசம் போடணும், ஜெபத்தை நம்ம உறுதியாக இருக்கும்போது நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஏசப்பா நம்ம துணை செய்வார். ஏன்னா ஏசப்போ ஜெபிச்சாருங்க, ஏசப்போ உபவாசம் போடாருங்க, அவர் எல்லாவற்றிலையும் ஜெயிச்சார். அப்படியாப்பட்ட தேவன் நம்மளோட கூடும்போது நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது ஏதோ நம்ம சில காரியத்தில் ஏதோ நம்ம தவறான காரியத்தில் பிசாசு நம்மளுக்குள்ளே வந்திருக்கலாம். அவன் நம்மளுக்குள்ள ஆளுகை செஞ்சுட்டு அவன் ஆளுகை செஞ்சு நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தலாம். பிசாசு போடுறதுல நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம். பிசாசு கட்டில் ரொம்ப நீங்கள் வேதனைப்பட்டு இருக்கலாம். ஐயோ, இந்த பிசாசை என்னோட போகாது, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு நீங்கள் ஒரு நாள் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஆராய தேவனை வந்து அதாவது ஆண்டுடைய பிள்ளைகளை ஒருபோது கைவிட முடியும். ஆராய தேவன் ஜீவன் உள்ள தேவன், எப்படியாப்பட்ட பிசாசு துரத்துற சர்வ வல்லம் உள்ள தேவன். அதாவது லேகன் பிசாசு பிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமானவனுக்குள்ள அது எத்தனையோ பிசாசு இருந்தது. ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிற இடமே சுடுகாட்டாக தான் போயிருப்பான். அவன் வந்து சரீரத்தை கீச்சுப்பான். அவன் வந்து தன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பான். கிட்ட யாருமே போக மாட்டாங்க. அப்படியாப்பட்ட மனுஷன் தேடி ஏசப்பா போனார். ஏசப்பா போன அடுத்த செகண்டே அவனுக்குள்ள இந்த பிசாசு பயந்து உன்னதமான பரிசுத்தமான தேவனோட குமாரனு ஏன் இங்கே வந்து என்னை வேதனைப்படுத்த வந்தா சொல்லி பிசாசு அந்த நேரமாக அந்த மகனை விட்டு வெளியே போயிடுச்சு. எப்படியாப்பட்ட பிசாசை கர்த்தர் துரத்துற சர்வ வல்லம் உள்ள தேவன், அப்படியாப்பட்ட தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். நீங்கள் ஒரு நாள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பிசாசு கட்டில் இருக்கிறீங்களா, பிசாசு போராட்டத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து உபவாசம் போடுங்க, ஜெபத்தில் இருங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. நீங்கள் உபவாசிக்கும் போது ஏன்னா வந்து நீங்கள் போடுற உபவாசம் வந்து கர்த்தரோட சித்தப்படியாக நீங்கள் உபவாசம் போடுறீங்க. அதாவது நீங்கள் விடுதலை ஆகணும், நீங்கள் சுகம் பெறணும் ஆண்டு சொல்லி கர்த்தரோட சித்தம் நீங்கள் போடும்போது நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்கள் தலையை உயர்த்துவார். உங்களுக்கு ஒருபோதும் கைவிட மாட்டேன். எப்படியாப்பட்ட பிசாசும் கர்த்தர் ஜெயிக்க வல்லமுள்ளது நம்மளோட கூட இருக்கிறாரு. நீங்கள் ஒரு நாள் பிசாசு கண்டு பயப்படாதீங்க. பிசாசு போட்டதை கண்டு பயப்படாதீங்க. மந்திர சூனியம் பில்லி எதை கண்டு பயப்படாதீங்க. நம்ம ஆராதிக்கிற ஏசப்பா சர்வ உள்ளம் உள்ள தேவன். நீங்கள் ஒன்று நீங்கள் பிசாசு பிடியில் இருக்கிறீங்களா, பிசாசு கட்டில் இருக்கிறீங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உபவாசம் போடுங்க, ஜெபத்தில் இருங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு விடுவிப்பார். அந்த பிள்ளையோட தகப்பனோட பிள்ளைக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தாரு, உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு. ஆமென்.